ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்டுக்கான கொஷின்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் படிச்சிங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு கவர் ஆகும். ஸோ புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே 1 மார்க்ஸ் படித்து முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 மார்க்ஸ். இந்த 2 மார்க்ஸ் பார்ட்ல இருந்து உங்களுக்கு 16th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ உங்களுடைய புக்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே இந்த கொஸ்டின்ஸ் ஈஸியாகவே எழுத முடியும். மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேயே வரும். ஸோ படிச்சிங்க அப்படின்னால ஈஸியாகவே நீங்கள் வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 4 மார்க்ஸ் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். உங்களுடைய கிளாஸில் டெஸ்ட்டு வைக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக கவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 7 மார்க்ஸ் சேம் ஆஸ் 10th ஸ்டாண்டர்ட் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கான 7 மார்க்ஸும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஸ்ப்ளிட் அப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான சிலபஸ் கவர் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த கொஷின்ஸும் ஈஸியாகவே நீங்கள் எழுத முடியும். உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்கான கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.